இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இது உங்களுடைய கேஎல் டுடே கிசிங் 2025 சேனலில் உங்களை நான் திரும்ப சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வின்வின் 805 நம்மளுக்கு ரிசல்ட் நேற்று என்ன பார்த்தீங்கன்னா 416 நண்பர்களே. நம்மளுக்கு நேற்று 416க்கு நம்ம கொடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 547 கொடுத்தோம், 019, 081, 627 அப்படிங்கிறது கொடுத்தோம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா பி போர்டில் 1 அப்படிங்கிறது எடுத்துட்டோம். அதே மாதிரி ஏசிபிசியில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு ஏபிஏசிபிசியில் வந்து நம்ம கொடுத்ததில் 47 கொடுத்துருந்தேன், 57 கொடுத்துருந்தேன். ஆனால் ஏசியில் என்ன ஆகிடுச்சுன்னா 46 பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி ஏபி கணக்குக்கு நம்ம கொடுத்ததில் ஏபியில் 40, 51 கொடுத்துருந்தேன். ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டு 41 ஆகிடுச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. அதே மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் நான் வந்து 1, 7, 2 அப்படிங்கிறது கொடுத்தேன். 1 வந்து பாஸ் ஆகிடுச்சு. நேற்று கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஆட்டம் பயங்கரமாக சூடு பிடிக்கும். எப்படிங்கிறது பார்ப்போம். சரி நண்பர்களே, இன்றைக்கி 21ஆம் தேதி ஜனவரி மாதம் ஸ்ரீசக்தி இவர் தான் இன்றைக்கி வராரு. ஓகேவா? ஸ்ரீசக்தி 451 இவர் தான் இன்றைக்கி ஆட்டத்தில் ஆட போகிறாரு. என்ன கணக்கில் வரப்போகிறாரு அப்படிங்கிறத தெளிவாகவே பார்ப்போம். சரி நண்பர்களே, ஓகே, இன்றைக்கி நான் எடுக்க போகிறது பெண்டிங் நம்பர் வச்சு இல்லை. ஏன்னா இவன் பெண்டிங் நம்பரில் வச்சு ஒரு நாள் பெண்டிங் நம்பரில் வந்தால் ஒரு நாள் பெரிய நம்பரில் வருது, ஒரு நாள் ரிசல்ட் நம்பரில் வருது. இதையும் நான் கவனிச்சிட்டேன். 707க்கு 4, 5க்கு 1, 0க்கு 6, 416 ரிசல்ட்டு. ஓகேவா? டி போர்டில் 8க்கு 3, சரி 8க்கு 3 அப்படிங்கும்போது என்ன பண்ணிட்டான்னா நம்மளுக்கு 3416. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தா, இப்போ நம்ம கணக்குக்கு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி அடிச்சிருக்காங்கங்கிற கணக்கு இன்றைக்கி ஆனால் செட் ஆகும். ஒரு நாள் செட் ஆகும், ஒரு நாள் வந்து அவள் பவரு, இன்னொரு நாள் வந்து அதே ரிசல்ட் மெத்தட் அப்படி தான் கொண்டு வந்துட்டுருக்கான். அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கு வருது அப்படின்றத பார்த்தா, நம்மளுக்கு கடைசியாக வந்து வின்வின்க்கு ஸ்ரீசக்தின்னு சொல்லிட்டு ஒரு 2 ட்ரா போயிருக்கு. ஓகேவா? அந்த 2 ட்ராவில் என்ன கணக்கு அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல 8188 அப்படின்னு கொடுத்துருக்கான். 8188 லாஸ்ட் டைம் அந்த ரிசல்ட்டு. சரிங்களா? நான் ஒரு கம்பேரிசனுக்கு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்கள் கணக்கில் வந்து எடுத்துங்க. 8188 வின்வின்னோட ரிசல்ட்டு, அதுக்கு 3404. ஓகேவா? நம்மளுக்கு நேற்று வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3416. ஓகே, நான் இதை திரும்பி நோட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஒரு தெளிவாக சொல்லிடுறேன், என்ன ஏதுங்கிறது தெளிவாக பார்த்துருவோம். 8188க்கு 3404 லாஸ்ட் டைம் அடிச்சுது. ஓகேவா? சரி, அப்படிங்கும்போது 8188 வின்வினோட ரிசல்ட்டுக்கு 3404 அடிச்சுட்டான். நேற்று 3416. இதில் 8க்கு 3 அப்படிங்கும்போது 8க்கு 3 அப்படின்னா 3க்கு 8, இங்கே 1க்கு 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 1க்கு 4னா 4க்கு ஒரு வேளை இவன் என்ன பண்ணலான்னா 4க்கு 8ஆக வைக்கலாம். ஓகே, 8க்கு 0 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 0னா 1க்கு 3, 8க்கு 4 அப்படிங்கும்போது 6க்கு 2. நான் எடுத்திருக்கிறது
88 32 உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள். 88 32 ஓகேவா? இது ஒரு செட்டு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இவன் வந்து எப்படி கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத பார்த்தா 13ஆம் தேதியும் 14ஆம் தேதியும் வின்வினுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு கணக்கு தான். இது உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் இது ஒரு கெஸ்ஸிங், உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க, அவ்வளோதான். இது ஒரு பேட்டர்னாக கூட இப்படி கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். 1769க்கு 3116 இங்கே தான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டே இருக்குது. சரியா? ஓகே, அது என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத பார்த்தா கடைசியாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2998க்கு 1769 மாற்றி எழுதிட்டேன், திருப்பி சொல்கிறேன். வின்வின் 2998க்கு ஸ்ரீசக்தியில் 1769 அப்படின்னு வச்சுட்டா ரிசல்ட்டு. ஓகேவா? இன்றைக்கி நேற்று வந்து 3416 2க்கு 1 நான் 3க்கு 2 9க்கு 7 அப்படிங்கும்போது 4க்கு 2 9க்கு 6 அப்படிங்கும்போது 1க்கு 8 8க்கு 9னா 6க்கு 7. அப்போ 2287 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செட்டு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. 2287. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு சைடு இந்த 416 அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 இடத்துல சிமிலராக ஒரு இடத்துல உட்காருது. அது எந்த இடம் அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு இந்த 5ஆம் தேதி அது எந்த இடம் கரெக்டாக பார்த்தோம்னா 5 6 7க்குள்ளே ஒரு 3 இடத்துல நம்மளுக்கு உட்காருது. அது என்ன அப்படின்றத பார்த்தா இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம். அது எந்த இடத்துல மாட்டுது அப்படிங்கிறத பார்த்துரும். இந்த ஒரு பாக்ஸு, இந்த ஒரு பாக்ஸ், இந்த 2 இடத்துல என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்றத பார்த்தா 416 போது இந்த இடத்துல வர்ற இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 416 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வர கணக்கு என்னென்னா 0 85 5க்கு 8னா 6க்கு 9 இது ஒரு செட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் கவனித்தா 4க்கு 0 1க்கு 8 9க்கு 9 அப்படிங்கும்போது 0 80 9க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு நேற்று பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு 6 086 089 இப்படின்னு ஒரு செட்டு வருது. இதையும் உங்கள் கணக்கில் வச்சுங்க. ஓகேவா? 089 086. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன நான் சொல்ல வரேன்றது ஒரு இன்ஃபர்மேஷனை இது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னு நினைக்கிறேன். இதை மொத்தம் 4 செட்டு கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 செட்டு பாக்கி இருக்குது, என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி 416க்கு நெக்ஸ்ட் டே ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறேன். ஓகேவா? 416 அடுத்து அப்படிங்கும்போது 2010லேருந்து 2021 வரைக்கும் அடித்த இது இங்கே தான் இருக்குது. ஓகேவா? இது கணக்குப்படி பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு என்ன ஒரு தோணுது அப்படின்னா இந்த பேட்டர்னே எடுத்துக்குவோமே, அதாவது இந்த பேட்டர்னே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இந்த பேட்டர்னே நம்ம எடுத்துக்குவோம். இதில் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 5க்கு 1 0க்கு 2 இந்த பேட்டர்ன் படியே நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து பார்ப்போன்றது சொல்கிறேன். ஆராய்ச்சி பண்ண தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியாக்கள் புரியும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ளே பண்ணுறதுக்கும் தகவல் ரெடியாக இருக்கலாம். அதே மாதிரி ப்ளே பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் நம்மளுக்கு வரும். கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம யோசிப்போம், ஓகே இதுதான் மேட்ச் ஆகுது அப்படிங்கும்போது தாராளமாக ப்ளே பண்ணுவோம். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0க்கு 6 6க்கு 0 0க்கு 9 0க்கு 6 6க்கு 0 6க்கு 9 அப்படிங்கும்போது இவன் எப்படி கணக்கில் வருவான் அப்படின்றத பார்த்தா திரும்பி இந்த இடத்துல 9க்கு 6ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு வச்சாலும் வைக்கலான்னு ஒரு கணக்குக்கு வச்சுக்கோமே. சரி, இந்த கணக்குலேயே பி போர்டுக்கு
8க்கு 5, 5க்கு 4, 4க்கு 9. 8க்கு 5, 5க்கு 4, 4க்கு 9 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 9க்கு இவன் ஒரு வேளை திரும்பி 6ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வைக்கிறான்னு வச்சுப்போம். 7க்கு 8, 6க்கு 8. 7க்கு 8, 6க்கு 8 இப்படி கொண்டு வந்திருக்கான்றதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். 7 + 1 8, 6க்கு 8 பவர். அப்போ இவன் ஒருவேளை இவன் கொண்டு வந்தால் 0ன்னு கொண்டு வரலாம். ஏன்னா 7 + 1 8 வந்துருச்சு. 8க்கு 6 பவரில் கொண்டு வந்துட்டான். 8க்கு 6, 6க்கு 8. 7க்கு 8, 6க்கு 8. 7க்கு 8, 8க்கு 6, 6க்கு 8 அப்படின்னு திருப்பி ரிப்பீட் போயிட்டான். அப்படிங்கும்போது கன்ஃபார்மாக இன்றைக்கி அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு வேலை அவன் இன்றைக்கி ஆடுறான் 660, 669. அவ்வளோதான் நண்பர்களே. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? இதில் தான் இவன் கொண்டு வரணும். 660, 669 இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் பாருங்கள். ஓகே, இப்போ நான் கம்பேக் டு த ஸ்டேஜ். நம்ம வந்து எது கன்ஃபார்மாக வரப்போய். ஓகே, இப்போ என் கணக்குப்படி ஏபிசியில் ஸ்ட்ராங்காக வர்றது அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு வந்து 660, 669, 089, 189. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு வேளை இவன் கூட்டி கழித்து வச்சான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 099 வைக்கலாம். ஓகேவா? 089 வைக்கலாம். அப்படி அவன் வைக்கல அப்படின்னா ஒரு நம்பர் கூட்டி வைக்கலாம். ஓகேவா? அப்படி இதையும் தாண்டி அவன் வர்றான் அப்படின்ற மாதிரி பார்த்தா நான் திரும்ப இது ஒரு நிமிஷம் அவங்களுக்கு இடம் பத்தில் அதனால் காமிக்கிறேன். எப்படின்னா 089 வரலாம், 099. ஓகேவா? 099. அப்படி ஒரு வேளை இதெல்லாம் தாண்டி அவன் வச்சான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா இந்த 099 அப்படியே பரட்டி 990 வைப்பான். இந்த 5 செட்டு என் கணக்கில் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். நான் என் கெஸ்ஸிங்கில் கொடுத்ததை உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி நண்பர்களே, இப்போ நான் அந்த 4Dயில் சொன்னது அது ஒரு சப்போர்ட்டாக வச்சுங்க. ஏன்னா அது சப்போர்ட்டில் தான் எனக்கு கணக்கு வருது. 4Dயில் நான் கொடுத்தது என்ன கொடுத்துருக்கேன்னா 88, 32. இதையும் விட்டுற வேணாம், ஒரு சான்ஸாக வச்சுங்க. 22, 87. இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும். உங்கள் கணக்கில் இருந்தாலும் இருங்க, இல்லை ஓகேனா ப்ளே பண்ணுங்கள். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் என்ன கணக்கு வருது அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு இன்றைக்கி வந்து 09, 99, 00, 08, 18, 19, 66, 69, 90 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. சரியா? ஓகே, இதுக்கு அடுத்தபடியாக ஆல் போர்டில் என்ன கணக்கு வருது அப்படின்னு பார்த்தா எனக்கு கண்டிப்பாக 690 தூக்குறான். அன்றைக்கி இதில் தான் தூக்குறான் பாருங்கள். நீங்கள் வேணால் யோசிப்பீங்க என்ன பண்ணுறான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். 690 இதில் தூக்குறாங்க அன்றைக்கி. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இதில் அவன் எடுக்கிறான். ஏன் அப்படின்னா இப்படி ஒரு கணக்கு பண்ணுவோம். 416 நேற்று ரிசல்ட்டு. 4க்கு 6, 1க்கு 9, 0க்கு அது 6க்கு 0 கணக்கு வருதுங்களா? இதில் தான் இன்றைக்கி முடிக்கிறான். அதே மாதிரி நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே மெம்பர்ஷிப்புக்கும் தனியாக நம்ம ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க. பிப்ரவரி மாதத்துலேருந்து நம்ம மெம்பர்ஷிப்புக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம். அதே மாதிரியே கன்ஃபார்ம் நம்பராக வாட்ஸ்அப்லேயே நம்ம கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 150 அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணுறேன். 150க்கு நான் ஏபிஎஸ்சிபிசி, ஏபிசி. ஏன்னா ஒரு சில நாள் இந்த கணிப்புகள் இப்படியே இருக்கும்.
மிஷின் நம்பரை வச்சு அடிப்பான். நேற்று ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன், என்னங்கிறத பாருங்கள். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு மிஷின் நம்பர்லேருந்து நேற்று 456, ஆக்சுவலாக இங்கே காமிச்ச மிஷின் நம்பர் தப்புன்னு நான் நினைக்கிறேன். நேற்று வந்து என்ன பண்ணிட்டான்னா 456 அப்படிங்கிறது போது 416ன்னு இறக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற மிஷின் நம்பர் நம்ம 467, ஆனால் 486க்கு 416ன்னு சொல்லிட்டு நேற்று வச்சேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மிஷின் நம்பர் நான் கொஞ்சம் கவனித்த மாதிரி தெரியுது. இந்த மாதிரி மிஷின் நம்பர்லேருந்து அப்படியே வச்சு பி போர்டில் ஒரு நம்பரை மாற்றினாலும் மாற்றலாம். அதனால் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உங்கள் கணக்கில் வந்து வச்சு கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு சில நாள் அதாவது ஹாட் நம்பர் கோல்டு நம்பர் அப்படி சொல்லுவாங்க. ஒரு நாள் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நம்மளுக்கு 7க்கு 4ன்னு டைரக்ட் பவராக அடிக்கும்போது மறுநாள் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா சின்ன நம்பராக 4க்கு 1 அப்படி சொல்லிட்டு கொண்டு வருவான், இல்லை 4க்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வருவான். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5க்கு 1 அப்படின்னு கணக்கு வரும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 7க்கு 4 5க்கு 1, 7க்கு 4 அப்படிங்கிறது டைரக்ட் பவரில் கொண்டு வந்துட்டான். 5க்கு 1 அப்படிங்கும்போது அது என்ன பண்ணிட்டான்னா கிராஸ் பவரில் கொண்டு வந்துட்டான். 0க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு 0க்கு 6 என்னும்போது கிராஸ் பவரில் கொண்டு வந்துட்டான். அப்படிங்கும்போது இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இன்றைக்கி பண்ணுறதுல அதுதான் நான் சொன்ன மாதிரியே தான். 4க்கு 0ன்னு சின்ன நம்பரில் கணக்கெடுத்து பி போர்டில் 1க்கு 8 அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்து, இல்லை 1க்கு 6 அப்படின்னு கணக்கெடுத்து 6க்கு வந்து அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு வேளை 9 இல்லை அப்படியே ரிப்பீட்டாக 0 அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து வைக்கிறான். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கணக்குகள் வந்துட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஓகேங்கிற போது நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள். அதே மாதிரி லிமிட் ப்ளே பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இவ்வளோ தகவல்களை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பவர் சார்ட்டுக்கு ஒரு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துட்றேன். அது வரக்கூடிய அப்கமிங் வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சரியான வெற்றியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.